அப்படியே கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, உமது வல்லமையினாலும் உமது இரக்கத்தினாலும் எம்மட்டும் பாதுகாப்பாக எங்களை வைத்திருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜீவ தண்ணீர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவளை பாயும்போது புதுப்பித்து உயிர்த்தெழுந்து இன்னும் அதிகமாய் முன்னேற ஆசீர்வதியும். வசனத்தையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு இருப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பிரசங்கத்தின் தலைப்பு பிரசங்கத்தின் தலைப்பு 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதுக்கு சம்பந்தப்பட்ட சில வசனங்கள் வரும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் கொஞ்சம் நிறுத்தி அப்படியே. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனும் எவனும்ங்கும்போது ராஜா முதல் கொண்டு கீழே இருக்கிற ஆண்டி வேறு யாராக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, போதிக்கிற போதகனாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பேசுகிற மீறி நடக்கிற எவனும், அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. அடுத்தது, தேவனுடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இதுதான் பைபிளுடைய தலைப்பு. இப்போ உடம்புக்கு ஹெட்டு, அப்புறம் அப்படியே நெக், அப்படி இருக்கிற மாதிரி இந்த பிரசங்கத்தின் தலைப்பு அதுதான். அப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட வசனங்கள் போகும். அப்புறம் படிக்கும் போது எப்படி விளையுங்க. சரி, கிறிஸ்துவின் உபதேசம் அவ்வளோ முக்கியமானது. ஆகவே அந்த உபதேசத்தில் யார் நிலைத்திருக்கிறார்களோ, அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிற அனைவரும் இந்த பூமியிலும் நல்லா இருக்க முடியும், மோட்சத்துக்கும் போக முடியும். அவ்வளவு தத்துவங்கள் அடங்கி இருக்குது. சரி, நான் ஒரு கதை ஒன்று படித்தேன். கதையும் கேட்பேன், கதையும் படித்தேன். அப்போ அது ஒரு கதை. சிங்கம் பசியாக இருந்தது. நிறைய கூப்பிடுச்சு, இங்கே வா, பசியாக இருக்குது, போய் சாப்பாடு கொண்டா போ அப்படின்றது. நிறையன்னு தெரியுங்களா? நிறையனா ஓனாய் விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓனாய் விட சின்னதாக இருக்குது. அப்புறம் நிறைய குள்ள நெறி, வங்க நெறி, அது மாதிரி ஸ்டெப்பாக இருக்கும். அதனால் ஓனாய் கூப்பிடல. ஓனாய் வந்து நாய் மாதிரியே இருக்கும், பெருசாக இருக்கும். ஆகவே நிறைய கூப்பிடுச்சு. ரொம்ப பசிக்குது, இப்போ எதாவது சாப்பாடு கொண்டா போ நான் ஆர்டர் பண்ணிச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நரி பிடிச்சிச்சு. அந்த நரி போச்சு. அப்படியே எவனாவது ஒரு ஏமாளி கிடைப்பானான்ட்டு அப்படியே போச்சு. ஒரு கழுது நின்றுட்டு இருந்தது அங்கே. கழுதுகிட்டு போய் அது கழட்டி கொடு, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு, அதனால தான் அப்படி கொஞ்சம். உன்னையே இந்த காட்டுக்கு ராஜாவாக பார்க்குறாரு, வா பேச்சுவார்த்தை இருக்குது எனக்கு கூப்பிடுச்சு. என்னையும் ராஜாவாகிறாரு, அவன் உன்னதான் கூப்பிட்டாரு வா அப்படின்றார். இந்த கழுதை யோசிக்க வேண்டாமா? சிங்கம் தன்னுடைய சிம்மாசனத்தை எதுக்காவது விட்டு கொடுக்குமா? சிங்கம் காட்டு ராஜா, வேறு எந்த மிருகத்தாகவும் இந்த கழுதைக்கு அறிவு வேண்டாம்? வா, அவன் உன்னதான் கூப்பிட்றாரு, உன்னதான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக போகிறாரு, வா பேச்சுவார்த்தை இருக்குது வான்னு சொன்ன உடனே கழுது பின்னாலேயே போச்சு. போன உடனே கிட்ட கொண்டே விட்டுது. சிங்கம் ஒரே பிடிச்சோன்னு காது ரெண்டும் பிச்சுட்டு வந்துருச்சு. கழுது ஓடி போச்சு. இந்த நரி பின்னால் மெதுவாக போச்சு. நீ உனக்கு புத்தி இல்லை, அவசரப்பட்டு ஒடியான்ட்ட. அந்த காது இருந்ததுன்னா கிரீடம் வைக்க முடியாதுல்ல, தலையில் கிரீடம் வைப்பாங்களா ராஜாவுக்கு, இடைஞ்சலாக இருக்குமில்ல, அது அந்த காது ரெண்டு பிச்சுட்டாரு. எவ்வளோ நல்லது பண்ணுக்கு, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு புத்தி இல்லை, அவசரப்பட்டு ஒடியாந்துட்டியே, பா கூப்பிட்றாருங்குது. இந்த கழுது அப்போ தான் யோசிக்க வேண்டாமா? காது ரெண்டும் பிச்சுட்டு போயிடுச்சு, இது போலாமல் இந்த கழுதிக்கு அறிய வேண்டாம்? இதை சிங்கமாவது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்குமா? இந்த அறிவாவது அந்த கழுதிக்கு வேண்டாம்? போச்சா கொஞ்சம் கிட்ட விட்டுருச்சு. பக்கத்தில் போடணுன்னே எட்டி பிடிச்சது. எப்படியே அங்கோடி இங்கோடி வாள் பிச்சுட்டு வந்துருச்சு. அறுந்து போச்சு வாள், ஓட்டமாக ஓடி போச்சு. இந்த நரி மறுபடியும் பின்னால் குறைஞ்சி போச்சு.
உடனே உனக்கு புத்தியே இல்லை, ரொம்ப அவசரப்படுற, அவர் உனக்கு நல்லது தான் பண்ணுறாரு, இனி நான் வரமாட்டேன், என்னை கொண்டு விட மாட்டேன் தெரியுது, பயமாக இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிச்சு. உனக்கு புத்தியும் இல்லை அறிவும் இல்லை, எவ்வளவு நல்லது பண்ணுறாள். நீ சிம்மாசனத்தில் உட்காந்தீங்கன்னா வாழை அடைச்சலாம் இருக்குமில்ல, அதை எடுத்துட்டாரு. உனக்கு புத்தியே இல்லை. எவ்வளவு நல்லது பண்ணுறாரு ராஜா. ஏன்னா நீ வருங்காலத்து காட்டுக்கே ராஜா, அதனால வாழை எடுத்துட்டாரு. அப்போ வந்து கழுதிக்கு அறுபது வேண்டாம், வா கூப்பிட்றாரு, வா பேச்சுவார்த்தை இருக்குது போகலாமா அப்படின்னு மறுபடியும் போச்சு. போனோன்னு ஒரே அடி, கழுது செத்து போச்சு. ஒரே அடி. நிறைய கூப்பிட்டு, எனக்கு மூளை, இருதயம், ஈரல், சிறு உடல் இதை கொடுத்துரு, மிஸ்டர் நீ எனக்கு போ அப்படின்னு நிறைய சொல்லிடுச்சு. இது எங்கே இது போச்சு. கழுதினுடைய மூளை எடுத்து இது சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு போட்டு ஈரல், இருதயம், சிறு குடல் கொண்டையும் தானே கொடுத்தது. சிங்கம் பசிக்கு வேகமாக சாப்பிட்டுட்டு மூளை, ராஜாவே கழுதிக்கு மூளையே இல்லை, கழுதிக்கு மூளையும் தான் வந்துருக்குமா, இது எடுத்து சாப்பிட்டு போடுச்சு. ராஜாவே கழுதிக்கு காற்று அடிக்கிறது இங்கே போய் நானே குடிச்சுக்கிறேன். சரி போ, தண்ணி தான் மாட்டேன். இந்த கழுதிக்கு மூளையே இல்லை ராஜாவே, மூளை இருந்தால் வந்துருக்குமா. சரி நிஜமா வந்து பாருனார். அந்த சிங்கம் போய் பாய்ச்சு, தலையில் இருக்கிற மூளையெல்லாம் தின்னு போடுச்சு, வெறுமண்டை தானே இருக்குது, வெறுந்தாலும் ஒன்றும் இல்லை. சிங்கமும் நம்பிடுச்சு, ஓ கழுதிக்கு மூளை இல்லையாட்டாக்குது அப்படின்னு நம்பிடுச்சு. சரி இப்போ படிக்கிறாங்களே, சுவிசேஷ வேலை நடக்குது அல்லவா, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க கூப்பிட்றாங்க. விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், விசுவாசித்தால் விசுவாசம் இருந்தால் போதும் ரட்சிப்பு, விசுவாசமாக ரட்சிப்பு போதும், ஒன்றுமே தேவையில்லை, எல்லாம் வா இயேசு அழைக்கிறார். சிங்கமனம் கூப்பிடுவா, ராஜாவாக இருக்கு அப்படி கழுதை கூப்பிட்டு மாதிரி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்க. எங்கே பார்த்தாலும் பிரசங்கம், எங்கே பார்த்தாலும் கூட்டப்போ. விசுவாசம் இருந்தால் போதும் ரட்சிக்கப்படலாம், விசுவாசம் இருந்தால் பரலாம், ஒன்றும் தேவையில்லை, இதுதான் பிரசங்கம் இப்படி போயிட்டுருக்கு. சரி அங்கே போனால் அந்த எப்படி பிரசங்கம் இருக்குது, மூளை இல்லாத எடுத்து செத்து போனதே மூளை தன்ன மாதிரி முக்கியமானதையவே அங்கே மறைச்சிட்றாங்க. ஐயோ எடுத்து நீங்கள் தான் வாசிக்கணும். 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நல்லா, தேவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, அன்புள்ள தேவங்கிட்ட ஒழுங்கு இருக்குமில்ல, ஒழுங்கீனமாக இருக்கும். இதை பற்றதெல்லாம் இவன் எடுத்து மறைச்சிட்றானுங்க, அது சாப்பிட்டு போடுறது இது மறைச்சிட்றானுங்க. இந்த அன்பு எப்படி பிரியுதுங்கிறத பற்றி வியாக்கியானம் அது இதில் இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அப்படியே குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். இப்போ அவசர அவசரமாக பாருங்கள், வீட்டில் போய் படிச்சிங்கன்னா இன்னும் ஞாபகம் இருக்குது. 22, 37, 40 இந்த ரெண்டு காதையும் பிச்சுட்டு போன மாதிரி தேவனிடத்தில் அன்பு கூர், மனுஷங்கிட்ட அன்பு கூர், இந்த ரெண்டையும் சரியாக சொல்கிறதுல மறைச்சிட்றானுங்க. படிங்க மத்தேயு 22, 37. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37லேருந்து 40. இயேசு அவனை நோக்கி, தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இது பிரதானமானது. சரி, இதற்கு அப்படி அப்படியே நிறுத்தி பேசுங்க. இதற்குள்ளே எத்தனை அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்களா? இவன் எடுத்து சாப்பிட்டு போடுறேன், அதான் சொல்கிறது இல்லைன்னு அர்த்தம், சாப்பிட்ற என்னன்னு அர்த்தம். சரியாக சொல்கிறது இல்லை, சரியாக சொல்கிறது இல்லை. தேவன் எடுத்து அன்பு கூர்ந்தால் 4 கட்டளை அடங்குதும். அதுக்கடுத்து இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை என்னவென்றால், அதுக்கடுத்து 2வது ஸ்டெப்புன்னு கேட்டால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டையும் பிச்சு 2 காதையும் பிச்சுட்டு போன முதல்ல 2 பற்றி உபதேசமே சரியில்லை. இயேசு அழைக்கிறார், எல்லாம் வாங்க, கழுது வா, உனக்கு ராஜாவாகிறார், வா வான்னு வந்த மாதிரி யோசிச்சது. இயேசு அழைக்கிறார், விசுவாசம் வந்தப்போ ஒன்றுமே தேவையில்லை, ஒன்றும் விசுவாசம் இருக்குது, இயேசு நாள் விசுவாசம் ரட்சிக்கப்படுவாய், அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை.
ஏசு மேலே விசுவாசம் தான் போகிறேன், உன்னை ராஜாவாக்குறாருவா. இந்த கழுதை யோசிக்க வேண்டாம், நம்மளே கழுதையாச்சு ராஜாவாக்குவாரா? சிங்கம் எங்காவது தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு கொடுக்குமா? அதுக்கு பேர் காட்டு ராஜான்னு பேர். சிங்கம் எங்காவது தன்னுடைய சிம்மாசனத்தை இன்னொன்று ஏதாவது மிருகத்துக்கு விட்டு கொடுக்குமா? கொடுக்காது. அப்படிக்கும் அந்த கழுதிக்கு அறிய வேண்டாம், அப்படி பேச்ச கேட்டு போச்சு. இன்றைக்கி ஞாயிறாசிரியர் போகிறாங்களே, வேதத்தை படிச்சுட்டு கொஞ்சமாவது சிந்திக்கிறாங்களா? ஏசு அழைக்கிறார், சரி உன்னை வான்னு கூப்பிட்டு போகுது. அங்கே போனே ஆளப்பட சொல்கிறாங்களா? தேவன் நிலத்தில் அன்பு கூர்ந்தால் 4 உள்ள அடங்கி இருக்க சொல்ல வேண்டுமில்ல, அதில் பரிசுத்த ஓய்னாலும் வருதில்ல, அதுக்குள்ளே என்னென்னமோ அடங்கி கிடக்குதில்ல. அதெல்லாம் அப்படியே அவன் எடுத்து சாப்பிட்றான்னு அப்படியே மலை போட்டுறானுங்க. உன்னிடத்தில் பிற அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் என்ன இருக்கும்போது அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு தாய் தப்புன்னு கனம் பண்ணணும். தேவன் எடுத்து தொடர்புங்கிறது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் வச்சு நோக்கமே உலகத்தின் ஜனங்களும் பரலோகத்தின் தேவனும் 90 டிகிரி இப்படி போட்டு பாருங்கள், ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு ஓடுறது கரெக்டாக 90 டிகிரி வரும். ஜாயின் பண்ணது வச்சுக்குது ஓய்வு நாள். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கு வா, யார் வந்தாலும் சரி வா, இந்த நாள் தான் கரெக்டாக வருவார். கலெக்டர் வந்து புதன்கிழமை சுமார் ஒரு 11 மணிக்கு இங்கே ஒரு சித்தோடு வரான்னு சொன்னால் வந்து நிற்கணும். வந்துட்டு போன கடைசியில் 3 மணிக்கு நின்னா கலெக்டர் வருவார். ஆளுக்கு பரிசுத்த ஓய்வு நாள் தான் வரும், அன்னைக்கு தான் வரணும். 2 நாள் 3 நாள் கழித்து வந்து இவன் இஷ்டத்துக்கு வருவாரா? ஆகவே தெய்வீக தொடர்பு, தேவ நிலத்தில் அன்பு கூர்ந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும். இதை சொல்கிறாங்களா? அந்த நரி மூளை எடுத்து சாப்பிட்ட மாதிரி வசனத்தின் தாற்பயங்களை இவன் எடுத்து சாப்பிட்றான்னு மதிப்பிட்டுறானுங்க. உன்னிடத்தில் பிறனிடத்தில் வரும்போது நம்மிடத்தில் முதல்ல தாய் இருந்தால் அப்படின்னா மெயின் அவங்கள கவனிக்கணும். நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இந்த 2 காரியம் செய்யாக்கிறப்ப தான் அப்போ நம்மளையும் கலம்படுத்தினாலே நல்லா இருக்கலாம். இதுக்கு மேலே எந்த ஒரு செல்வம் கிடையாது. பேச்சு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது, பிரசங்கம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் எப்படின்னு யாராவது கேட்டாங்கண்ணா? பிரசங்கம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் நடந்தீங்களா? உங்கள் அப்பா உங்கள் அம்மாட்ட யாராவது கேட்டால்? கீழே வந்த கடைசியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிற காலத்தில் அப்படி திறந்தேன். எங்கள் அம்மா புடவையெல்லாம் துவைச்சி போட்டேன். அவங்க அம்மாவுக்கு என்ன அத்தனை வேலை செய்தேன். எங்கள் அப்பனுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செய்தேன். புடவையெல்லாம் அழுக்கு பிடிச்சி நான் அழுக்காக கிடக்கும், தூக்கி தோல் விட்டு துவைச்சி கொடுத்தேன். சாமை நீ நல்லான்னு சொல்லிச்சு. அதுதான் நீ வெகு தூரம் தூக்குச்சு. நீ நன்றாக இருப்பதற்கும் ஆயுசு நாட்கள் எனக்கு 85, ஒன்று 86 வரப்போகுது. ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் அப்படின்தான் தாயையும், ஃபாதர் தென் மதர்னு வரும். ஃபாதர் மதர் இல்லை, அது எழுதுறதே தப்பு. ஃபாதர் ஸ்டெப்பு, 2வது மதர். ஜெராக்ஸ் தானே இங்கே சுரேஷ், ஜெராக்ஸு ஒரிஜினல் எடுக்கணும் போலுங்க. ஏவாள் எங்கேருந்து எடுக்கப்பட்டாங்க ஐயா? இங்கே தானே எடுத்தது, ஜெராக்ஸ் தானே. அதெல்லாம் ஒரிஜினலாக பூரா இருக்கும், ஜெராக்ஸ் தான், செகண்ட் பர்ஸ் தான். ஆண்களுக்கு 3 பவுண்டு 8 அவுன்ஸு மூளை, சந்தேகமாக தான் டாக்டர் போய் உடச்சி பாருங்க. பெண்களுக்கு 2 பவுண்டு 4 அவுன்ஸ், அவ்வளோதான். அதனால தான் பெரிய பொறுப்பை ஆம்பளை கொடுத்தாரு. பெரிய பொறுப்பை ஆண்டு கொடுத்து அதுக்கு ஹெல்ப்பர். ஏவாள் வந்து இஸ் நாட் எ மேனேஜர், ஆதாம் தான் மேனேஜர், வந்து ஹெல்ப்பராக இருக்கணும். இவன் ஹெல்ப்பர் பேச்ச கேட்டு எல்லாம் சேர்ந்து அடியோடு போயிடுச்சு, அழியோடு போயிடுச்சு. சரி, அது போனது ஓட்டு, அது இப்போ நமக்கு வேண்டாம். இப்போ இருந்து ஒரு பெரிய பாடு, நன்றாக இருப்பதற்கும் தகப்பனையும் உலக பிரகாரமாக நல்லா இருப்பது தான். உங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லா கவனியிட அறிவு கேட்டவனே நம்ம இருந்துக்குது. அட்டி கிராமத்தில் பேசும்போது பேச்சிங்கன்னா பேச்சு கடமுடன் இருக்குது, பேச்சு ரொம்ப கருத்து இருக்குதுல்ல. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கல்ல, கொஞ்சம் கூட மரியாதையில் பேசிட்டு இருக்கிற. கிராமத்தில் செலுத்தணும் பேசும்போது எப்படி நம்ம டக்கு நின்றுக்கணும், எப்படியே என்ன பேசணும்னு கவனிச்சுட்டே. இப்போ அப்படியே கிராமத்தில் பேச்சு கட்டாமல் கண்ணாப்ப ஒழுங்காக பேச தெரியாது, தாறுமாறாக பேசுவாங்க. அருமையான கருத்து இருக்கிறது இல்லையே, அப்படியே நான் நோட் பண்ணுவேன். பேச்சு தான் மோசமாக இருக்கும், அந்த கருத்துக்கள் வந்து அப்படி விளையாடப்பட்டதாக இருக்கும். உனக்கு எத்தனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலா? வாயை கட்டி வயிற்ற கட்டி காலேஜுக்கெல்லாம் உங்கள் அம்மா படிக்க வச்சது, கொஞ்சம் கூட மரியாதையில் பேசுகிறே அப்படிம்பாங்க. நான் அப்படியே நின்றுட்டு இப்போ போகிற பக்கம் நின்று அப்படியே நின்னேன். அவங்க என்ன சொல்கிறான்னு கடைசியில் கேட்டே இருப்பேன். அதைத்தான் சொல்கிறார் இவர். நீ நன்றாக இருப்பதற்கும் ஆயுஷ் நீடித்திருப்பதற்கும். தூக்கி போட்டாங்களே தீக்கல, யார் 3 பேர்த்த தீயதான் அவனு குனிச்சா. ஏன்னா ஆயுஷ் நீடித்து இருக்குது இல்லை. இப்போ நெருக்கு போய் ஜோசியம் பார்க்குறேனுங்க, எவன் கண்டு வார சோளம் அந்த சோளம் எந்த சோளையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான்னு இல்லை.
பவர் ஆஃப் 3 பேர் 3 தீயை ஆஃப் பண்ணி போட்டானுங்கல்ல. த ஃபயர் வித்தவுட் பவர். தீ தான், சக்தி இல்லை, அழைச்சி நிறுத்தி போட்டானுக்கு போய். காரணம் யூதர்கள் தேவகட்டை கை கொள்கிற வாலிபர்கள். சிங்கத்துக்கு போனாலும் தானியல் சிங்கம் நாய்க்குட்டி மாதிரி கொண்டது ஒன்று அதை பார்த்துட்டு கிட்ட நாட முடியல. காரணம் யூதர்கள் 10 கட்டளை கை கொள்வாங்க. நன்றாக இருப்பதற்கும் ஆயுஷின். இதுக்கு மேலே என்ன வேணும் படிப்பு? இந்த படிப்பெல்லாம் கேட்காதபடி தான் மூளை தின்னு போட்டான் பிசாஸ். அந்த நிறைய மூளை தின்னு போட்டு, ராஜாவே கழுதிக்கு மூளையே இல்லை, நியாயராசிரியக்காரனுக்கு பகுத்தறிவியல் பகுத்துணர அறிவியல். படிக்கிறானுங்க பகுத்துணர அறிவில்லை, படிக்கிறாங்க பகுத்துணர அறிவில்லை. அது அதை எடுத்து சாப்பிட்டு போடுச்சு. இது நிறைய எடுத்து சாப்பிட்டு போட்டு சிங்கம் வந்து பார்த்தது, ஓஹோ கழுதிக்கு மூளையில் இடத்தான் தெரியுது, அதையும் நம்பிட்டு போயிடுச்சு. அதையும் நம்பிட்டு போயிடுச்சு. இப்போ படிக்கிறாங்களே, ஏசு அழைக்கிறார், வாங்க வாங்க ஏசு அழைக்கிறார். விசுவாசம் அதெல்லாம் தேவையில்லை, கட்டளையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. விசுவாசத்தான் ரட்சிப்பு. வேறு என்ன இருக்குது? இதுக்கு மேலே என்னையே வேணும்? எல்லா பாஷை பேசுங்க, அது போதும். அன்னிவா இறங்குதான், இறங்குது, எங்கே இறங்குது பிடிச்சிட்டு போட்டு குழப்புன்னு குழப்பி நடக்குது. வேதங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்லுது. பகுத்தறிவு இல்லாத உலகம் கூட்டம் கூட்டமாக போகுது, இப்படி போயிட்டுருக்குது. சரி, அடுத்தபடியாக இன்னொரு அடுத்த வசனம் சொல்லுங்க, குறிப்பிடுத்திக்கிறீங்கள. ஆண்டவர் படிக்கிறாங்களே, பகுத்துணர்றாங்களா? பைபிள் சிருஷ்டிப்பும் ரட்சிப்பும் யோவான் 13:19-30 அதுக்கு முந்தி ஆதியாகமம் 1-2 இவ்வாறு முடிந்தது. வேர்ல்டு கிரியேஷன் எப்போ முடித்தார்? உலக சிருஷ்டிப்பை எப்போ படித்தார்? மனுஷனை படைப்பதற்கு முந்தியே மனுஷனை படைச்சிட்டு இவனுக்கு அது வேணும் இது வேணும் அப்படி வேணுங்கிறதில்ல. படைக்கிறதுக்கு முந்தையே காற்று வேணும், தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், பேச்சுவார்த்தைக்கு துணைக்கு ஏதாவது ஆடு மாடு ஏதாவது வேணும், காக்கா குருவிக்கு வேணும், இவனுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சம்பாரித்து வச்சுக்கிட்டு தான் பையனை உண்டாக்குனார். இதில் நமக்கு ஒரு பாடம் என்ன? படித்து என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன பிரயோஜனம்? மண்டை மூளை பிசாசுங்காடி பார்த்துக்கோணும். நீயும் பையனையும் ஒளியை காப்பாற்றும் போது என்ன பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அட்டி சாட்டில்ற மாதிரி எடுது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? பையனை பிள்ளை பற்றி இல்லை, அதுக்கு வெளியே பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 7th grade டீச்சிங் சாதாரண சீட்டிங்கில் அடித்தா நரம்பு சாட்டில் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கி பிச்சுட்டு போகும். எப்படி ரத்தமெல்லாம் அடிக்கிட்டு வர மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் பையனை பற்றின இல்லை, அவனுக்கு என்னெல்லாம் வச்சுருக்குன்னு இல்லை, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஷாட்டில் இட மாதிரி எடுது. ஜாக்கிரதையாக இருந்துக்கு அப்படின்ட்டு. பிசாசானவன் மண்டை மூளை திங்காத விடி எப்போ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. ஆகவே மனுஷனுக்கு என்னென்னமோ அத்தனையும் படிச்சுட்டு தான் உண்டாக்குனார். படிங்க என்ன எத்தனை அவனுக்கு என்னென்ன கொடுத்த ஜெனிசஸ் ஆதி 2:1 இவ்வாறு 6 நாள் முடிந்ததுன்னு வரும். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை எல்லாம் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின அப்பொழுது தேவன் தம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கி பட்டத்தை தஸ்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஒரு வார்த்தையுமே இல்லை. THUS தஸ்ன்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ்னு அர்த்தம். ஃபினிஷ்டுங்கிறதுக்கு இன்னும் வரும். சரி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட்டலாமே. ஃபினிஷ்டு தான் கொஞ்சம் இடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கட்டலாம் அப்படி வருது. தஸ்ங்கிற வார்த்தைக்கு மேலே ஒன்று அதோட முடிஞ்சது, அவ்வளோதான். ஓட்டவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தஸ் த கிரியேஷன் 6 நாளுக்குள்ளே படித்த எந்த காலம் முடித்தார்? வெள்ளிக்கிழமை முடித்தார். சிருஷ்டிப்பின் வேலையை வெள்ளிக்கிழமை முடித்தார். பாவத்துக்கு பிற்பாடு, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், பாவத்துக்கு பிற்பாடு வானவில் மாதிரி ரட்சிப்பின் திட்டத்தை எப்போ முடிய படிக்கிறாங்களே, தான் பகுத்தறிவு இருக்குதா? அதான் மண்டை மூளை தின்னு போடுச்சு. அப்புறம் எங்கே கழுதிக்கு அப்புறம் எங்கே யோசனை இருக்குது? யோவான் 19:30 சிருஷ்டிப்பின் வேலையை 6 நாள் முடித்தாரில்ல. ரட்சிப்பின் திட்டத்தையும் எத்தனையோ வருஷம் கழித்து வானவில் மாற ஒன்றுக்கு வந்து கரெக்டாக முடித்தார். எந்த நாளில்? கரெக்டாக கோடு போட்டு காட்டினார், ஸ்கேலு போட்டுற மாதிரி.
அதே 6 நாள் தான் முடித்தார். அதை தான் குட் ஃப்ரைடேங்கிறார். அதை குட் ஃப்ரைடே அப்போ அது என்ன பண்ணிட்டு பேட் ஃப்ரைடேயா? ஏன் பகுத்தறிவில்லை? அதை முழுங்கி போட்டானே, மூளையே தின்னு போட்டானே நெறி. ராஜாவுக்கு நரி கழுதிக்கு மூளை இல்லை, படிக்கிறாங்க தான் அறிவில்லை, இந்த மாதிரி இருக்குது. அதுவும் போய் பார்த்தது, அதை முதல்ல சாப்பிட்டுச்சு, வெறும் மட்டும் தான் அங்கே ஒன்றும் இல்லை. கழுதிக்கு மூளை இல்லையா இடத்தான் தெரியுது, அதையும் நம்பிடுச்சு. வேதத்தை படிக்கிறாங்களே வேறு ஒன்று இருக்குதா? எந்த நாள் முடித்தார்? ஃப்ரைடே வெள்ளி 6வது நாள் முடித்தார். அதே 6வது நாள் ரட்சிப்பின் திட்டம் முடித்தார். அப்படித்தானே சுரேஷ்? ஜான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை அப்போ முடிச்சு ரட்சிப்பின் திட்டத்தை எப்போ முடித்தார்? என்ன கிழமை? அதான் குட் ஃப்ரைடே சொல்கிறாங்கல்ல. அப்புறம் அது என்ன பேட் ஃப்ரைடேயா? அதுவும் குட் ஃப்ரைடே தான். ஏன் பகுத்தறிவில்லை? அதான் மூளை தின்னு போட்டானே. அப்புறம் எங்கே இருக்குது? இருந்தால் தானே அறிவு. ராஜாவே கழுதைக்கு மூளையே இல்லை. ஞாயிறாசிற்கு போகிறாங்களே தவிர இருக்குது சிந்தனை இருக்குதா? சரி, அது அப்படியே ஆகட்டும். அது ஓய்வு நாளில் இயேசுவை பார்க்க போயிருந்தாலாவது பாடியாவது பார்த்துருப்பாங்க. ஓய்வு நாளில் போயிருந்தேன். மற்ற 28:1 வாரத்தின் முதல் நாளில் போகிறாங்கள. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் போனாங்கல்ல கல்லறைக்கு. இயேசு சுரேஷ் படி. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள். கொஞ்சம் நிறுத்தி எவ்வளவு தெளிவாக படிக்கிறாங்களே, பகுத்தறிவு இருக்குதா? இயேசு அழைக்கிறார், விசுவாசம் இருந்தால் போகுது, விசுவாசி ரசிக்கப்படுவாய். என்ன உங்கள் பாட்டம் வேடா? விசுவாசி ரசிக்கப்படு ஒரு அடியே போகிறது. செய்கிற காரியம் எத்தனையும் இல்லையா? பாவத்தை அறிக்கை செய்யணும், ஞானஸ்தானம் பண்ணி எத்தனையோ காரியமும், அவங்க ஆலயத்தில் ஒழுங்கு இருக்கணும், சபைக்கு சேரணும், தன்னை போல் மட்டும் நேசி ஆளுக்கணும், எத்தனையோ வேலை. இதில் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, அழிஞ்சு போச்சு. நீ விசுவாசி ரசிக்கப்படு. ஏப்பா ஏசு அழைக்கிறார், கழுதை உன்னை ராஜா ஆகிறான்பா. அந்த கழுதைக்கு அறிவு வேண்டாம், இவனுக்கு அறிவு வேண்டாம். மடிக்குது. ஓய்வு நாள் முடிந்து முடிஞ்சு போச்சு. சரி, வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். நல்லா விளங்குதில்லை, படிக்குதில்லை, மூளை இருக்குதில்லை, சிந்திக்கணும் இல்லை, ஞாயிறாசிரியருக்கு போகிறாங்கல்ல, ஏன் இல்லை? அதான் பிசாசு மூளை தின்னு போட்டான்னு இருந்தத்தான் சிந்திக்கிருக்கு. ராஜாவே கழுதிக்கு மூளை இல்லை. அவரும் பார்த்து அங்கே தான் இல்லையா, வேத ஆராய்ச்சி இல்லை, படிக்கிறாங்க இருக்குதா? சரி, அங்கே போய் என்னாச்சு நிலைமை பாருங்கள். போனாங்களே இயேசு பார்க்க, இப்போ போகிறாங்களே வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்களே இயேசு பார்க்க போகிறாங்களே, போய் என்னாச்சுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து தூதனே வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அதுக்கடுத்து அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. அப்புறம் காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. அப்படியே எடுத்துக்கிங்க. படிக்கிறாங்களே, அறிவு வேண்டாம், மூளை இந்த தானே அறிவு இருக்குது, அதை எடுத்து தின்னு போடுச்சு பிசாசு. அப்புறம் எங்கே இருக்குது போகுது? படிக்கிறாங்கல்ல, கிளீனாக சொல்கிறாங்கல்ல, மேலேருந்து தூராங்கல்ல. இயேசுவை பார்க்க வந்துக்கிறீங்களே, இங்கே இயேசு இல்லை, எம்டி சர்ச்சு. நல்லாவே தெரியுதில்ல, வாரத்தில் ஓய்வு நாள் முடிஞ்சு போச்சுன்னு தெரியுதில்ல, எதுன்னு தெரியும்? அது தேவையில்லை, அதான் அழிஞ்சு போச்சு, தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பழைய ஏற்பாடு தேவையில்லை. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் இருக்குது இல்லை, போனாங்களே, அப்படியாவது இயேசுவை பார்த்தாங்களே, இங்கே இல்லை. இப்போ சர்ச்சுக்கு போனால் எம்டியே தான் இருக்குது, அங்கே போனால் இருக்குதா? இது ஏன் இவஇல்லை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இயேசு பார்க்கறது எப்போ தான் போயிருக்கணும்? ராஜாவே அந்த கழுதிக்கு மூளை இல்லை, இந்த தான் சிந்திக்காது, அதை எடுத்து சாப்பிட்டு போச்சு. படித்தாங்களே, விவரமாக யோசிக்கிறாங்களா? அதெல்லாம் என்ன செய்யாது. இயேசு அழைக்கிறார், எல்லாம் வாங்க, கூட்டமாக போய் விசுவாசம் வந்தால் போய் ரசிக்கப்படுவாய். விசுவாசம் வந்தால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ விசுவாசி பரலாம் போவாய். பேச என்ன சொல்லுது? படிங்க சகோதரி, நீங்கள் படிங்க, ஐயா நீங்கள் படிங்க. விசுவாசம், ஆமாம், விசுவாசம் தான் ரசிக்கப்படுவாய். பின்ன என்ன வேணும்? இனி என்ன வேணும்? இப்படி போயிட்டு இருக்குது, பகுத்தறிவு இல்லாத போயிட்டுருக்குது, கூட்டமாக போகுது. சரி, அது அப்படியே போயிட்டு பிரசங்க நேராக தூரம் போகும். நம்முடைய நிலை என்னன்னு பார்ப்போம். இயேசு நமக்கு என்ன சொன்னார்? விசேஷமான ஒன்று. இயேசு கிறிஸ்து யார்?
அவர் எப்படி பட்டுப்பார் பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் முதலாவது இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சது தான் அவன் இந்த இடத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. 1ஆம் அதிகாரம் 1-2. அப்புறம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். படிங்க அப்படியே. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இது என்ன வேணும்? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்படி படிக்கிறாங்கல்ல, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் தான் வந்தார்னு படிக்கிறோமில்ல, யோவான் 3:17. அது தொடர்ச்சி எப்படி இருக்குது இல்லை, வானவில் மாதிரி டச் ஆகுது இல்லை, படிக்கிறாங்கல்ல. பகுத்துணர வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? யோசனை அதெல்லாம் தேவையில்லை. விசுவாசம் இருந்தால் போது, பரலாம் போயிடலாம், அவ்வளோதான். விசுவாசம் ரசிக்கப்படுவாய். இதை படித்தாலோ பரலாம் போவான்னு இருக்குது. என்ன ஐயா பேசிட்டு இருக்கிறீங்க? சேவனத்தில் இருக்காருல்ல, சும்மா படி, நீங்களே படிங்க. விசுவாசத்தால் ரசி, ஆமாம், உனி என்ன போதும் இல்லை, அவ்வளோதான். ஏசு அழைக்கிறாரு. கூட்டம் கூட்டமாக போகுது, கூட்டமாக பகுத்தறிவு இல்லாது மண்ட மூளை திருநோட்டம் பிசாசு இருந்தால் தான் இருக்கும். பகுத்துணர் அறிவில்லை. நீங்களும் நானே எவ்வளவோ பாக்கியசாலிகள். படிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சரி, அப்படியே படித்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அவர் உலகத்துக்கு வந்தார். யோவானில் 3:17 படித்தோம்னா வானவில் மாதிரி டச் ஆகும். அதுக்கு வியாக்கியானம் அதே யோவான் 3:17. உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி. வாட் த பர்பஸ்? அப்படியே நிறுத்தி போங்க. ஏற்கனவே இருந்தவர் வந்தார். அப்படிங்கும்போது ஏற்கனவே இருந்தான்னு அர்த்தம். நான் இங்கே சித்தோட சர்ச்சுக்கு வந்துன்னா ஏற்கனவே நான் எங்கள் வீட்டில் இருந்தாலும் அர்த்தம். அங்கே தான் வந்து இருக்கிறேன். ஏசு கிறிஸ்து வந்தார் போது ஏற்கனவே இருந்தவர் தானே. ஏன் அந்த அறிவில்லை? பகுத்துணர் அறிவில்லை. அதான் மண்ட மூளை தின்னு போடுச்சு. அங்கே ஒன்று இருக்குது, வெறுமண்டு தான் இருக்குது. மூளை தத்தான சிந்திக்கு படித்தாங்கன்னு வேகத்தை வைக்கணும். 6-5 வாரம் இருக்குது இல்லை. ஏசு அழைக்கிறார், விசுவாசம் வந்தால் பரல. அங்கே எப்படி போக முடியும் பரலோகத்துக்கு? ஏன் தெரிய மாட்டேங்குது? ஒரு பெரிய பாடம். நமக்கு விசேஷமானவர்கள், நாம கொஞ்சம் பேர் இருந்தாலுமே விசேஷமான பார்வை வந்து கிரேட். ஆங்கிலத்தில் சொன்ன தெரிஞ்சது எல்லாம் படிச்சுங்க தானே. கிரேட்னா பெருசு, கிரேட்டர்னால் அதை விட கொஞ்சம் பெருசு, கிரேட்டஸ்ட்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதை விட பெருசு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் இன்னொரு இங்கிலீஷும் சேர்த்து இல்லை. த மோஸ்ட் கிரேட்டஸ்ட்னு சொல்லலாம். அது சொல்கிறது இல்லை பொதுவாக. இந்த கிரேட்டஸ்ட்டோடு நிறுத்திட்டாங்க. இங்கிலீஷ் வார்த்தை உச்சக்கத்தை அப்படி ஸ்டெப்பில் போகுது. இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுக்கு மேலே இங்கிலீஷே இல்லை. நானும் டிக்ஷனரி தேடி பார்த்து, ஆக்ஸ்ஃபோர்டும் பார்த்து, லிஃப்ட்டும் பார்த்து, எக்ஸால்டட் இருக்குது. EXALTED எக்ஸால்டட்னு இருக்குது. எக்ஸால்டட்னா அதுக்கு மிஞ்சின எதுவுமே இல்லை. என்ன, உனக்கு மீறி பேசுகிறால் ஒருத்தருமே இல்லை. உன்னை மீறவனை எவனும் கிடையாது. உன்னை ஈவன் தோ யூ ஆர் சீம்ஸ் அஸ் சிம்பிள். உன்னை பார்த்தா சிம்பிளாக இருக்குது, உன்னை எவனும் மீற முடியாது. அப்படித்தான் ஆட்ட சொல்கிறாரு. எவனும் மீற முடியாது. சின்ன உதாரணமாக வந்து ஒரு ராஜா கிட்ட சண்டைக்கு போகிறாப்புலந்தா அவன் வச்சுக்கிற இராணுவத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் போக முடியும். சும்மா சாதாரண பள்ளி அந்த காலத்தில் ராஜா காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, ஆகாயப்படை தான் அப்போ இல்லையே. கப்பல் படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, இந்த 4 படை 2 ராஜா கிட்டே எப்போது இருக்குது, தரையில் தான் போயிட்டுருக்கும். ஆகாயப்படை கிடையாது அப்போல்லாம். சரி, இப்போ நான் போய் ஜெயிக்கிறதுக்கு ஆடு மேய்ச்சி தெரிஞ்சாலும், ஆடு மேய்க்கு பையன் ஆடு மேய்க்கு மேய்ச்சிருந்தார் மோசே, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இந்த ஆடு மேய்க்கு பையனுக்கு எந்த மதிப்பும் கிடையாதுங்க. மற்றவங்களாக தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் போ சாரையாவா அப்படிம்பாங்க. ஆடு மேய்க்கு கீழே வாடா போடான்னு பேசுவாங்க. எப்படா ஆடு மேய்க்கிற, உனக்கு ஆடு மேய்க்க இங்கே இருக்கிற அந்த பக்கம் ஆட்டு ஓட்டுறா, எப்படா வாடா ஓடான்னு தான் பேச்சு. ஆடு மேய்க்கு ஒரு மதிப்பே கிடையாது. சுத்தர் ரொம்ப லீஸ்ட்டு. அந்த வேலை செய்யிட்டு இருந்தார் மோசே. இங்கே வா அப்படின்னார். ஒன்று ஜனங்களெல்லாம், என் ஜனங்கள் நீ தான் கொண்டு வரணும், உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்கல. ஏசுனார் ஆண்டவர் பேசினார்னா ஒரு சின்ன தப்பு கூட கண்டுக்க முடியாது. நமக்கு தான் விளங்க தெரியாத குழப்படி பண்ணியிருப்போம். கிளியராக இருக்குது. அப்படியே உங்கள் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால், கல்யாணம் முடிச்சிருக்கிற, மாமனார் மாமியார், நங்கையா குழந்தையா மச்சனை, வீட்டில் வீடு கட்டிக்கிற, இருக்கிற என்ன இருக்குன்னு அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நிறுத்திக்க, அதெல்லாம் மாட்டோம். இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, உங்கள் கையில் என்ன இருக்குது? ஒரு வரக்கூச்சி தான் இருந்தது, அதுதானுங்க இருந்தது.
எப்படிக்குது வேலை இப்படி என்ன சொடக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஆண்டவர் இந்த ஆட்டின் பேக்கு ஒரு வரக்குச்சி வச்சுருந்தார். அங்கே ஒரு குச்சி தான் இருக்குது. சரிங்க ஒன்றா பண்ணினார். அதுக்கு ஒரு அடையாளத்து காட்டினார். அப்படி போடுனார். அப்படி மாறிச்சு எடுத்துட்டார். அந்த வரக்குச்சி வச்சு நீட் நன்ன சமுத்திரமும் ஒதுக்கு பயந்து குச்சி கட்டு நகருதா கடை பவர் என்னது. பட் சீம்ஸ் as a simple least but having exalted power அர்த்தம். யூஆர் சீம்ஸ் as a தமிழ் விட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும் பேசுகிறதுக்கு. தமிழில் கொஞ்சம் வெட்டையாக இருக்குது, வெயிட் வராது. ஆங்கிலம் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது சரி நேரம் போனால் போட்டோன்னு சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸர் உட்காந்துக்கிறார். ஒரு 2-3 பேர் ஏதோ கேட்டுருக்குறாங்க. சார் அதை செஞ்சு கொடு. அப்புறம் சார் போய் உட்காரு அப்படிங்கிறாரு. சார் நேரம் அப்படிங்கிற போய் உட்காருதாருங்கிறாரு. இல்லைங்க சார் கொஞ்சம் கெட்டியாக வரும், சீக்கிரம் போடுங்க. அதை உட்கார அப்புறம் போடுறேன் அப்படிம்பாரு. கோபம் வந்து சார் கேட் அவுட்டுங்கிட்ட பெருக்குன்னு வைத்துக்குவோம். அவங்க விளங்குச்சோ விளங்கலையோ ஆங்கிலத்தில் கேட் அவுட் அப்படின்னா போய் அங்கே உட்காந்துக்குவோம். போடா வெளியேறினா போய் வெளியே போய் உட்காரு. வெளியே போய் உட்காருன்னு எச்சா கெட்டியாக வந்துருப்பான். ஏன் சொல்ல கேட்டேன், தமிழ் வார்த்தை நல்ல தெளிவுள்ளது தான். அந்த வெயிட் பற்ற மாட்டேது. ஆங்கிலத்தில் 2 வாரம் சொன்னான்னு சொல்லி அவனுக்கு விளங்குச்சா பெருசுக்குன்னு விருக்குன்னு பயந்துட்டு ஓடி போயிடுவான். கேட் அவுட் ஆங்கிலத்தில் அது எக்ஸால்டட். அது விளங்குச்சோ விளங்கலையோ விளங்கிக்குங்க. டிக்ஷனரி போய் பாருங்கள், ஆக்ஸ்போர்டில் இருக்குது. எக்ஸால்டட் யுவர் சீம்ஸ் as a simple. உன்னை பார்த்து ஆடி மேய்க்கிங்கிறாங்க, ஒருத்தர் மதிக்க மாட்டேன். அது வாய் திக்கி திக்கி பேசிட்டு இருக்கிறேன். அது ஒரு பக்கம். கையில் இருக்கிற வந்து வரக்குச்சி இப்படி என்ன முழங்கால் வச்சு சொடக்குன்னு முடிஞ்சு போயிரு வச்சுட்டு இருக்கிறேன். பட் யூ ஹேவிங் எக்ஸால்டட் பவர். உட ஒருவனுமே ஜெயிக்க முடியாதுரா. நான் இருக்கிறேன் போ அப்படின்ற மாதிரி இருக்குது. எவனும் ஜெயிக்க முடியாது. இயற்கையே ஜெயிக்க முடியாது. சமுத்திரம் ஒன்று கண்டு நடுக்கும். அப்பேற்பட்ட பவர் ஒன்று வச்சுட்டு இருக்கிறேன். மோசா யார்? 7th ரேக்காரன் தானே. ஆபிரகாம் யார்? 7th ரேக்காரு. யாக்கோபு 7th ரேக்காரு. 7th ரேக்காரு. தானியேல் 7th ரேக்காரு. அப்புறம் யார் அப்படியே வருஷப்பத்தில் 7th ரேக்காரு. மோசே 7th ரேக்காரு. யோனா 7th ரேக்காரு. எல்லாம் நாமும் 7th ரேக்காரு. அந்த ரூட்டில் அப்படியே ஆத்தண்ணி வள மாதிரி தான் வந்துருக்குது. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இந்த கொஞ்சம் பேர் வச்சு தான் உலகத்தையும் ஆட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால அவங்கெல்லாம் போகிறோம். அவங்க சர்ச்சு பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தா அந்த இந்த இதில் இந்த குட் ஃப்ரைடேக்கு சர்ச்சுகளை பார்த்தா வானாவோ சர்ச்சுக்கு கூட்டம்னா கூட்டம். நம்மளது எப்படி இருக்குது? அதை எத்தனையோ இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பட் யுவர் எக்ஸால்டட். அவங்கள காட்டிலும் ஒன்று அவங்க வந்து ஒன்று மீற முடியாது. உன் பேசத்தை அவங்க கேட்கணும். அந்த மாதிரி இருக்குது. மோசே சொன்னது நடந்தது இல்லை. இதுலேருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம். 7th ரேக்காரன் வந்து கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி தேவனுக்கு கீழும்படி இது மிகுந்த சக்தியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால யோவான் 19:30 சிருஷ்டிப்பின் வேலை 6வது நாள் முடித்தார். அதே ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வந்து கரெக்டாக முடித்தார். அதே வெள்ளிக்கிழமை. ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் பகுத்துணர அறிவில்லை? பகுத்துணர்வு இல்லை. ராஜாவே அந்த கழுதைக்கு மூளை இல்லை. மூளை இருந்தால் தானே யோசிக்கும். படித்தாங்கன்னு விளங்கணும் இல்லை, சிந்திக்கணும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பிரயோஜனம்? படிங்க. யோவான் 13:19 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். எப்படி ரட்சிப்பின் திட்டத்தை எப்போ முடித்தார்? வெள்ளிக்கிழமை தானே சொல்கிறோமில்ல. என்ன குட் ஃப்ரைடே சொல்கிறாங்கல்ல. சிருஷ்டிப்பின் வேலை எப்போ முடித்தார்? ஏன் இந்த அறிவில்லை? படிக்கிறாங்களே இல்லையா? இறந்தால் தானே யோசிப்பேன். இங்கே தான் ஒன்று பிசாசு தின்னு ஓடிச்சேன். மண்டையில் மூளை இருந்தால் தானே சிந்திப்பாங்க. சிருஷ்டிப்பின் வேலை கரெக்ட். நான் பேசுகிறது விளங்கிட்டீங்களா? கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் முடித்தார். 6வது நாளில் மனுஷனுக்கு ரட்சிப்பின் பாவம் வந்த பிற்பாடு அந்த பாவத்தினுடைய முடிவு வெள்ளிக்கிழமை தான் முடித்தார். அது ஏன் கரெக்டாக கோடு போட்டு ஸ்கேல் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு எடுத்தாலும் ஓய்வு ஏன் தெரிய மாட்டேங்குது? பெரிய வல்லமையான ஏசு ரசிக்கிற உங்களை ஏசு அடிக்கிறப்போ விசுவாசம் இருந்தால் போதும். அதெல்லாம் ஒன்றும் படிக்க தேவையில்லை. விசுவாசி ரசிக்கப்படுவாய், பரலாம் போயிடலாம். பகுத்தறிவில் போயிட்டு இருக்குது. ஓய்வு நாள் நல்லா படிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள். அப்போ அன்றைக்கு மட்டும் இன்றைக்கி மட்டும் ஏசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்ல வேண்டியது. அடுத்த வாரம் வந்தோடனே பரிசுத்தமான ஓய்வு நாள் அப்படிங்க வேண்டியது. என்னாச்சு? எப்படி போயிட்டுருக்குது? வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு வாரன்னு சொன்னார் இல்லை ஆண்டவர். ஆராய்ஞ்சா பார்த்து போயிட்டுருக்குது. இந்த நாளைக்கு தான் வச்சுக்குது. இந்த 7th டே சபைக்கு இந்த பேரில்
வேறு நான்லாம் பழைய காலத்து ஆளுங்க. முந்தைய ஸ்பைசர் காலேஜ் இங்கே கிடையாது. நான் எங்கள் அண்ணங்காலத்தில் கோயம்புத்தூரில் இருந்தது. நிறைய வெள்ளைக்காரர் இருந்தாங்க. அப்போது வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, களி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அப்படி நிறைய வெள்ளைக்காரர் இருந்தாங்க. கோயம்புத்தூரில் தான் ஸ்பைசர் காலேஜ் இருந்தது. அப்புறம் பெங்களூர் போச்சு, அங்கே நல்லா இருந்து இந்த கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டு கலாச்சாரம். ஒரு வெள்ளைக்காரன் சொன்ன கொஞ்சம் இதையும் கேளுங்க, அப்படியே வெறும் பிரசங்கமாக கேட்டு என்ன பண்ணுறது. தமிழ்நாடு இஸ் த செகண்ட் ஹெவன். எப்போ கேட்டது வெள்ளைக்காரன்? நான் படிக்கும்போது ஸ்டூடெண்ட் ஆகும்போது கேட்டது, நான் எம்ஏ படிக்கும்போது கேட்டது. அப்புறம் அதுக்கு மேலே டாக்டரேட்டெல்லாம் போய் பிஹெச்டி முடிச்சுட்டு டாக்டரேட் கனடா யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு 20 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சு போட்டு 20 வருஷம் ரிட்டையர். அப்போது சொன்னது நான் வாலிபனாக இருக்கும்போது 22 வயசில் இருக்கும், 23 இருக்கும். தமிழ்நாடு இஸ் த செகண்ட் ஹெவன் அப்படின்னா இன்னும் எனக்கு மறக்க முடியல. அப்படின்னா இந்த கலாச்சாரம் பார்த்தான்னு அர்த்தம். ஐயா வாங்க உட்காருங்க தனி இந்த நம்ம நாட்டில் தான் இருக்குது. மற்றவங்க போனால் கை பிடிச்சி ஆட்டிட்டு போட்டு போயிடுவேன். நல்ல வேலை கை பிடிக்கிட்டு போகிறதில்ல, ஆட்டிட்டு போட்டு போயிடுறேன். எப்படி நம்ம நாட்டில் அப்படி இல்லை. வாங்க ஏதாவது இருக்கிறத காட்டெல்லாம் துணியாக போட்டு உட்கார வச்சுட்டா ஐயா உட்காரு தண்ணி கூட இருக்குது இல்லையா நம்ம கலாச்சாரம். நான் பேசுகிற விளையிட்டீங்களா? இயற்கை பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு, இதையெல்லாம் சுற்றி பார்த்து ஒரு துறை சொன்னால் நானே தான் கேட்டிருந்தேன். இந்த 2 காது இருக்குது. நானே கேட்டிருந்தேன், தமிழ்நாடு இஸ் த செகண்ட் ஹெவன். எப்போ கேட்டது? ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தைய கேட்டிருப்பேன் இந்த வார்த்தையை. மக்களுடைய பண்பாடு படிச்சுக்கிறாங்களோ படிக்கலையோ அந்த பண்பாடு இருக்குது இங்கே தான் அப்படின்னு சொன்னான். சரி, அப்புறம் அங்கேருந்து இங்கே போய் ஆகுது. ஏன் சொன்னிட்டு கோயம்புத்தூர்லேயே நம்ம சேர்ந்து ஸ்பைசர் காலேஜ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குது, அதுக்காக சொல்ல வந்தேன். அப்புறம் பூனா போச்சு, கொஞ்சம் கஷ்டம் போச்சு, நல்லா அப்படி ஆகி போச்சு. சரி, அது நமக்கு வேண்டாம் போச்சு. இப்போ நமக்கு விஷயம் இங்கே தான் வேணும். ஆகவே சரி, பிரசங்கம் ஒன்று நிறைய இருக்குது, இதோட முடிச்சுடுறேன். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இது அந்த சிங்கம் நிறைய கூப்பிட்டு பசிக்குது, போய் சீக்கிரமாக சாப்பாடு கொண்டா, சாப்பிடணும் இடம் போய் கொண்டா அப்படின்னு. நிறைய அப்படியே போச்சு. எங்காவது எழுச்சுவா ஏமானி எப்போ என்னன்னு பார்த்துட்டு போச்சு. ஒரு கழுதை நின்று இருந்தது. கழுதை இந்த காட்டுக்கே உன்னத்தான் ராஜா பார்க்குறாரு, பேச்சுவார்த்தை இருக்குது, வான்னு கூப்பிடுச்சு. இந்த கழுதை யோசிக்க வேண்டாம். சிங்கம் எப்பாவது சிம்மாசனத்தை விட்டு அது கழுதிக்கு அறிய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். சிங்கம் எங்காவது தன் சிம்மாசனத்தை தன்னுடைய அதிகாரத்தை கழுதை கொடுக்குமா, ஏதாவது மிருகத்துக்கு கொடுக்குமா, அறிய வேண்டாம். எனக்கா? ஆமாம் உனக்கு தான். அப்புறம் நீ தான் ராஜா, அந்த காட்டுக்கு ராஜா, உன்னதான் ஆக்குறாரு. பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் பேசணும் இல்லை, பா போச்சு. போனோடனே எட்டி பிடிச்சது தான் முதல்ல சொன்னேன். எட்டி பிடிச்சது காது 2 பிச்சு வந்துருச்சு. அப்புறம் ஓடி போச்சு. நான் வரல, காது பிச்சு போடுச்சு, நான் வரலன்னது. நீ ரொம்ப அவசரப்பட்ட, உனக்கு புத்தி இல்லை, நீ ரொம்ப அவசரப்பட்ட. தலைமை நீ ராஜாவானேன்னா தலையில் கிரீடம் வைப்பாங்கள்ல, தலையில் கிரீடம் வச்சு அந்த காது இடச்சிடாக்கும்ல, அதனால தான் எடுத்தார். எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறார் ராஜா. இப்போ போகிறாங்களே பிரசங்க இயேசு பற்றி கேட்க போகிறாங்களே, அன்பை பற்றி சொல்கிறாங்க. தேவன அன்பு, மனுஷங்கிட்ட அன்பு கூர், அங்கே அன்பா தேவனத்தை அன்புன்னு சொல்கிறாங்கல்ல, வேக்கானு சொல்கிறாங்களே. 2 பிச்சை, அந்த உணர்வு இல்லை, பிச்சேரியில் சரியாக பகுத்து சொல்கிறதில்லை. அதுக்காக சொல்ல வந்தேன். எதுன்னு சொல்லணும் இல்லை, சொன்னால் தானே அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் வரும். தேவனத்தில் அன்பு கூறுன்னு சொன்னால் தானே அந்த 7ஆம் நாள் மாதிரி சிக்கும். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறானுங்க, பிச்சைறானுங்க, அப்படியே பகுத்து பண்ணிடுறானுங்க. சரி, அப்போ ஓடி போச்சு. அப்போவாது அந்த கழுதிக்கு எது பண்ணி போகிறாங்களே கூட்டத்துக்கு, இப்படி தாறுமாறாக பிரசங்கம் பண்ணுறாங்களே, அப்போவாத ஜனங்களுக்கு அறிவு வேண்டாம். மறுபடியும் ஏசு அழைக்கிறார் வான்னு கூட்டம், மறுபடியும் கூட்டமாக போகிறது. இது மறுபடியும் போயின்னு சொல்லிச்சு, நீ ரொம்ப அவசரப்பட்ட, உனக்கு அறிவு இல்லை, அதனால் அதை இடச்சலன்னு சொல்லி எடுத்துட்டாரு. வா இன்னும் மறுபடியும் போச்சு. மாடி கிட்ட போனேன், எட்டி பிடிச்சி வாழை பிடிச்சோட்டு வாழை பிடிச்சிட்டு அறுந்து போச்சு. அடிச்சு ஓடி போச்சு. மறுபடியும் கொஞ்சம் கழிச்சு போய் நான் வரல அப்படின்றது. என்னாச்சு, நான் கொண்டு வர மாட்டேன் தெரியுது, நான் வரல அப்படின்னு. உனக்கு புத்தியே இல்லை, நீ ரொம்ப அவசரப்படுற. சிம்மாசனத்தில் உட்காந்தீங்கன்னா வால் இடச்சினா இருக்கும்ல, அதனால தான் எடுத்துட்டாரு. ஓ அப்படியா, சரி. அப்போவாது அந்த கழுதிக்கு அறிய வேண்டாம். காதும் போச்சு, வாழும் போச்சு, போகாத இருந்தால் தப்பிச்சிருக்குமில்ல. உனக்கு கூப்பிட்றாரு, வா. போச்சு, ஒரே அட்டி, செத்து போச்சு. மூளை, இருதயம், ஈரல், சிறுகோடல் இது எனக்கு கொடுத்துரு, மிச்சத்தை நீ இது அப்படி எடுத்துச்சு. இது எங்கேருந்து போனது என்ன நிறைய எவ்வளோ தந்துடும். மூளை எடுத்து நல்லா சாப்பிட்டு போட்டுச்சு. ஈரல், இருதயம்,
சிறு ஹோட்டல் வச்சு அது பசிக்கு அவசர அவசரமாக தின்னு போடுச்சு. மூளை ராஜாவே மூளை கழுதைக்கு மூளை இல்லை. மூளை இருந்தால் வந்திருக்குமா 3 தடவை, மூளை இல்லை. இயேசு அழைக்கிறார்கள் கூப்பிட்டு போகிறாங்களே, அதை அழிஞ்சு போச்சு இதை அழிஞ்சு போச்சு தேவையில்லைங்கிறாங்களே, விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்களே, மற்றதெல்லாம் தேவையில்லைங்கிறாங்களே, கூட்டம் கூட்டமாக போகுமா பகுத்தறிவு இருந்ததுன்னா? நமக்கு கடவுள் விசேஷமானது கொடுத்துக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:6-12 வரைக்கும் படிச்சுப்பா தெரிஞ்சது தானே, அதுக்கு வேக்கான்னு சொல்ல தேவையில்லை. அந்த 7-9 படிச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமான எக்ஸால்டேட் ட்ரூத். அது 7ஆம் வசனம் 12லேருந்து அந்த 14ஆம் அதிகாரம் 6லேருந்து 12 வரைக்கும் வரும். இதில் 7-9 படித்தா அதில் வந்து எக்ஸால்டேட் ட்ரூத் தோண்ட வரும், ஓனலாக போகும். அவ்வளோ விஷயம் 2 அதிகாரத்தில் அடி அந்த 2 வசனம் அடங்கி கிடக்குது. இப்பேற்பட்ட தூதலமாக ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஆகையினால பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9 வசனம். பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? நிறுத்தி படிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், சத்தமாக படிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனுக்கும் மண்டையில மூளையில பகுத்தறிவும் இல்லை. தேவனுடையவன் இதுக்கு மேலே என்ன சொல்லட்டும்? போதுமா பிரசங்கம்? இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? போங்க கூட்டமாக போங்க. மூளை இருந்தாலும் சரி, பகுத்தறிவு இருந்தாலும் சரி, போங்க. ஏசு அழைக்கிறார், போங்க, போயிட்டே இருக்கும். விசுவாசம் இருந்தால் போதும், போ, எங்கேயோ போ, மூளையெல்லாம் தின்னு போட்டு விட்டு போட்டு போ. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனுக்கும் மண்டையில் மூளையும் இருக்காது, பகுத்தறிவும் இருக்காது. எப்படிங்கிறது பிரசங்கம். மண்டையில் மூளையும் இல்லை இருந்தத்தானே யோசிப்பேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் தெரியுதில்லை, படிக்கிறீல்ல, ஏன் உணர்வு இல்லை? இருந்தால் தானே யோசிப்பேன். அதான் பிசாசு தின்னு போடுச்சு, மூளை எடுத்து தின்னு போடுச்சு, நெறி தின்னு போட்டு மாதிரி. அடுத்தது படிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திருக்கிறவனோ, கிறிஸ்துவின் உபதேசம் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். என்ன வேணும்? ஆகவே இதனுடைய தொடர்ச்சி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12-17 இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி வானவில் மாதிரி டச் ஆகும். அதை படிச்சிடணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12-17. வெளிப்படுத்தல் 12-17. அப்பொழுது வலுசிற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, இஷ்டம் கோபப்பட்டுன்னா எந்த ஸ்திரீன்னு பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை 10 மரம் இல்லை. இப்போ எல்லா பக்கம் 9 தான் இருக்குது. ஏன் அறிவில்லை? படிக்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் இல்லை? அது மண்டியில் மூளை இருந்தால் தானே சிந்திக்கு, அதே இல்லை. அப்புறம் எங்கே? இஸ்திரி மேல் கோபம் உண்டு, தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் கைக்கொள்கிறவர்களும் கிறிஸ்துவை குறித்து சாட்சி விடுவருமாய். ஆமாம், இயேசு பற்றிய சாட்சி, கிறிஸ்து பற்றிய சாட்சி, இந்த 2ம் நமக்கு இருக்குது. மூளையும் இருக்குது, பகுத்து உணர்கிற அறிவும் இருக்குது. ஸோ வி ஆர் எக்ஸால்டட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிச்சம் மீதி நீங்கள் பேசு. பைபிளிலே கடைசி வசனம், த கிரேட் ப்ராஃபிட் ஜான் த ப்ராஃபிட், பத்மதீவில் அவர் படுத்துருந்து கல் தான் படுத்து பாராம, கல் வீடு தான், கல்லோடைக்கு போவாராமா. கைதிகள் ஏற்கனவே அந்த கைதி கூட போட்டாங்க, கஷ்டப்பட்டாலும் அழுதார். அது அவர் வாழ்க்கையை படித்தா ரொம்ப இதாக இருக்கும். அவரால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியாக பிடிச்சி என்ன பாரு, என்னை விடுவா நீ கஷ்டப்படுற. இந்த வயசான காலத்தில் இந்த பத்மதீவுக்கு இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லியாகணும். பத்மதீவு மேப்படுத்தி பார்த்தீங்கன்னா குதிரை லாடம் பார்த்தீங்கன்னா, குதிரைக்கு லாடம் கட்டுற, மாட்டு லாடம் வேறு, குதிரை லாடம் வளைவாக இருக்குது, வானவில் மாதிரி. பத்மதீவு மேப்படுத்தினா இப்படி வளைஞ்சிருக்கும், கொஞ்சம் அப்படியே நிறைய கல் தான். ஆனால் செடி கொடிகள்லாம் இருக்குது, சும்மா வெறும் கல்லே கிடையாது, பெரிய பெரிய ராக் ஏரியா. அப்படியே அந்த இயற்கை அமைப்பு வளைஞ்சிருக்கு. இப்படி குதிரை சின்னதாக வளையல, பெருசாக இருக்குது பத்மதீவு. இந்த பத்மதீவு எந்த நாட்டுக்குட்பட்டது? எந்த கண்டத்துக்குட்பட்டது? ரோமனுடைய ஆட்சிக்குட்பட்டது. இப்போ நாம் ஆசியா கண்டத்தில் இருக்கிறோம். பத்மதீவு ஐரோப்பா கண்டத்துக்குட்பட்டது. ஐரோப்பா கண்டத்தில் ரோமன் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த பத்மதீவு அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. எவனாவது அரசாங்கத்துக்கு வரமா தப்பாக செய்தாங்கன்னா அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அவனை பிடிச்சி கொண்டு பத்மதீவில் போட்டுருவாங்க. இதான் முறை. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. கட்டுமரம், பாய் மரம் கூட கிடையாது. அப்போது கட்டுமரம் 4-5 மரத்தை ஒன்று சேர்த்து அவர் உட்கார வச்சு கொண்டு விட்டு போட்டு வந்துடுவாங்க. சுற்றியும் தண்ணி, வெளியே வர முடியாது. அங்கே ஏற்கனவே கைதி இருந்தாங்க.
அநேகர் தப்பு தப்பாக போதிக்கிறாங்க, இந்த ஒருத்தர் தான் போட்டோம். அப்படியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே திருடனங்க இருக்கிறாங்க, அவங்களும் விட்டுருவாங்க. சாப்பாடெல்லாம் உண்டு. கல் உடைக்கிற வேலை தான். சதிரிச்சு கட்டுமதில் கட்டி விற்பாங்க, அப்புறம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதை வரலாறு, அந்த வரலாறு நான் படித்தேன். இவர் வயசானவர். வீடு வந்து கல்லுலேயே கட்டிக்கும், ஜன்னல் கல்லில் தான், பழைய கல் தான் படுக்கிறது. அப்படியெல்லாம் படுத்தேன். அந்த இதெல்லாம் புக்கெல்லாம் வச்சிருந்தேன் நான். அதெல்லாம் படுத்து இப்போ வயசான காலத்தில் திறனோடு சேர்த்து குற்றவாளியோடு சேர்த்து கொண்டு போட்டாங்க. இவரையும் சேர்த்திட்டு வயசான காலத்தில் கல்லோடை கூப்பிடுவாங்க. மெயின் வேலை கல் உடைக்கிற வேலை தான். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அப்படியே கல் உடைக்கணும். அழுதுட்டு உடைப்பார். ஆண்டவர், இந்த மக்களுக்கு நல்லா சொப்ப என்னை இப்படி போட்டாங்களே அப்படி அழுவார். அப்போ அந்த வயசான காலத்தில் தான் வெளியே வந்து எது எழுதுறாரு, பெரிய எக்கசக்கம் த கிரேட் வந்து ஆதியாகமம். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அப்படியே ஆதியாகமம் முதல் யூதா வரைக்குமே முக்கியம், மிக முக்கியம், மகா முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒன்றும் நிகராகாது. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சே பரவாயில்ல, ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்குங்க. ஆதியாகமம் முதல் யூதா வரைக்கும் மிக முக்கியம், மிக முக்கியம், மகா முக்கியம். கடவுள்கிட்டயே போய் வாங்கிட்டு வந்தாங்க 10 கட்டில் மூசி. எவ்வளோ முக்கியமான ஆள், எவ்வளோ முக்கியமான ஆள். அதுக்கு மீறினவர் தான் இவர். 22 அதிகாரம் இருந்தார். அவர் 5 புஸ்தகமோ 4 புக்கு எழுதுனாலுமே அதிகாரம் 22 தான். இவரை வேறு முடியாது வெளிப்படுத்தி எழுதுனவரை. அவ்வளோ அவரை விஷயத்தை எழுதி முடிச்சுட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அதுக்கடுத்து நீங்கள் தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அதுக்கடுத்து டேஷ், அது ஃபில்லப் பண்ணுங்க. என்னை பார்க்குறீங்க? நம்முடைய மனப்பாடமாகவே சொல்லலாம் இல்லை, உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென். இதில் எக்கச்சக்கமான விஷயம். சாக்கு பைய எடுக்கலை, அவ்வளோ விஷயம் இடையும் கிடக்குது. மூட்டையாக எடுக்கலை. எது போனாலும், காடு போனாலும் சரி, வீடு போனாலும் சரி, சொந்தக்காரன் போனாலும் சரி, உத்தியோகம் போனாலும் சரி, அவருடைய கிருவி மட்டும் விடாதபடி பிடிச்சிக்க. எதை காட்டை விற்றாலும் வீட்டை விற்றாலும் எல்லாம் அடியோட அழிஞ்சு போனாலும் சரி, எது போனாலும் சரி, அவருடைய தயவு தேவை மகா பெரியவர். அவர் தயவு வந்து எங்கே இருந்தாலும் காப்பாற்றி விட்டுருவார். அவ்வளோ கருத்து அடிங்க கிடக்குது. அப்போ ஏற்பட்ட மனுஷன். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக என் வாழ்த்துக்கள்.